ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு பர்மா டிஷ் குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, மீன் சீப்பியா வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம எக்கை வச்சு எப்படி சீப்பியா பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பேர் வந்து எக்கு சீப்பியா. அதுக்கு வந்து நம்ம வந்து கருவாடு வச்சு பண்ண போகிறோம். வாங்க நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு காஞ்ச மிளகாவை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10லேருந்து 12 பூண்டு பல், கொஞ்சமாக சீரகம், அவ்வளோதான். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஊற வச்சுருக்க மிளகாவையும் அதில் சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இது வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம அடுத்ததாக வந்து அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து மொத்தமாகவே 4 வெங்காயம் எடுத்துருக்கோம். அதில் 2 வெங்காயத்தை நீங்கள் அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதில் 2 தக்காளியை நீங்கள் அரைச்சிடுங்க. அதையுமே அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடான பிறகு நம்ம வந்து இதில் 1/4 ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்க்க போகிறோம். ஆயில் நல்லா இப்போ சூடாயிடுச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் வெந்தயத்தை அதில் ஆட் பண்ணிடலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு நம்ம வந்து 2 வெங்காயத்தை வந்து வெட்டி வச்சு அதையுமே அதில் சேர்த்துக்கோங்க. நம்ம 2 அரைச்சிட்டோம், 2 வெட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இது வந்து ஸ்பைசஸ் வந்து நம்ம போடுற மிளகா மட்டும்தான், அடிஷ்னலாக ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் வந்து இதில் நம்ம வந்து நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. காரம் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் காரம் கம்மியாக வெறும் மிளகாத்தூளில் கூட செய்யலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 2 பச்சை மிளகா அதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி அதையுமே நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஒரே ஒரு தக்காளியை தனியாக வச்சுருந்தோம் இல்லையா, அதை அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். நமக்கு வேறு என்னடா குழம்பு வைக்கிற டைமில் நம்ம வந்து முட்டை குழம்பு வைக்கிற டைம்லையே நீங்கள் இதை வச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான வேலை தான், ஆனால் டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வெங்காயம் தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சிருந்தோம்ல, அதை அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடுங்க. கொஞ்சம் தெறிக்கும், லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. நீங்கள் ஃபுல்லாக இதை நம்ம மிக்சியில் அரைக்காமல் வதக்கியும் செய்யலாம். ஆனால் நான் வந்து கொஞ்சமாக அரைச்சி தான் செய்வேன். அது நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகா பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகா பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடுங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். நம்ம இதில் வந்து கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணுவோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி வைங்க. இப்போது இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் வந்து கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன். இது ஒன்லி கலருக்காக தான். இது ஆப்ஷனல் தான், வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இது நல்லா வதங்கணும். ஏன்னா இது தெறிக்கிறனால கொஞ்சம் நான் தூரமாக வச்சு எடுக்கிறேன். இது நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கி அந்த பச்சை ஸ்மெல் போன பிறகு நம்ம இதில் வந்து கருவாடு ஆட் பண்ணிக்கலாம். கருவாடு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நெத்திலி கருவாடு தான் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் இதில் எந்த கருவாடு போட்டாலுமே சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் முட்டை தான் வச்சு பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. அந்த பச்சை வாசனை போய் அந்த கருவாட்டோட ஸ்மெல்லு அந்த சீபியா முல்லாவும் நல்லாயிருக்கும். இதை தான் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன், அது பத்தலை. நான் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி இந்த அளவுக்கு தான் சேர்க்கணும், அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ நம்ம வந்து முட்டை வந்து நான் 4 முட்டை ஆட் பண்ண போகிறேன். முட்டை வந்து ஒரு 4 முட்டை அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டையை ஊற்றி அடிக்கலாம் கூடாது. அப்படியே உடைச்சி அப்படியே ஊற்றிடணும். முட்டை உடையாமல் இருந்தால் தான் அந்த சீபியானுக்கு அப்படியே நம்ம எடுத்து வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். முட்டையை 4 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். அடுப்பு வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. ரொம்ப பெரிய தீ வைக்கக்கூடாது. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் கொதிக்க வச்சிங்கன்னா சீபியா சூப்பராக ரெடி ஆயிரும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது வந்து ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் பாய்.